வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 டிஎன்பிசி குரூப் 4க்காக டெஸ்ட் கொஷின் பார்த்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பேன். ஒரு 3-4 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பேன். தமிழும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கை வச்சு சிலபஸ் வைஸ் எப்படி கொஷின் எடுத்திருக்கேன்னு சொல்லி டெமோ போட்ட கிளாஸ். சரிங்களா? யாரும் இதுக்கப்புறம் அதை ஃப்ரீ கேட்டுட்டு இருக்காதீங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கரெக்ஷன் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஒரு சில கொஷின்ஸ்லாம் கரெக்ஷன் இருக்கும். ஸோ மாற்றிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில் கிடைச்ச நோட்ஸை வச்சு எடுத்தது. அதாவது கவர்மெண்ட் நோட்ஸ். வெளியில் கிடைச்ச நோட்ஸ்னால் யாரோ கொடுத்த நோட்ஸ் கிடையாது. கவர்மெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்லாம் தமிழில் கேட்குற கொஷின். அதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதை மெயின்டைன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். மீதி எல்லாமே ஒரு ஸ்கூல் புக்கு தான் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸ்கூல் புக் இல்லாத அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுனா அதுதான். அதில் ஏதாச்சும் ஒரு சில கொஷின் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துப்போம். இப்போ நாளடைவு தொகுத்தவர் யார்? நீங்கள் பழைய புக் எடுத்தாலும் சரி, புது புக்கில் எடுத்தாலும் சரி. இதில் வந்து 16 சொல்லி இருக்காது. ஆனால் அதே கவர்மெண்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னாக்க அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தொகுத்தவர் யார்? அதுக்கப்புறம் அது உரை அதை வச்சு எழுதுறவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தருமர் வச்சு எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பதிப்பிச்சவரும் 16ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த குரூப் 2 லெவலுக்கு கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி தான் அந்த மாதிரிலாம் எடுத்துருப்பேன். சரிங்களா? அது கரெக்ஷன் இருக்குது. அதை நான் பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வயசு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ டெஸ்ட் யாரும் ரெடி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால் அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா அடுத்த எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு தான் இருப்பீங்க. ஆனுவல் பிளான் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வருமா வராதான்னு சிந்தித்துட்டே உட்காந்தீங்கன்னாக்கா படிக்காமல் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. படிக்க ஆரம்பிங்க. ஸ்கூல் புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. +1 எடுத்து வைங்க. +2 புக்கே எடுத்து வச்சு படிங்க. லாஸ்ட் டைம் கேட்டது எல்லாமே +1, +2 தான் கொஞ்சம் அதிகமாக கை வச்சிருப்பாங்க. ஸோ அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்து முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு கொடுக்குறப்போ நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ சும்மா ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரிவிஷன் போட்டோமா, டெஸ்ட்டை போட்டோமா, அடுத்தது அப்படியே உட்காந்து அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படித்து முடிச்சோமா அப்படின்னு போயிட்டு இருக்கணும். அப்போ தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் அதெல்லாம். சரிங்களா? சிந்து சமவெளி கன்ஃபார்ம் கொஸ்டின். அதுதான் உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. அது குப்தர்கள், அதே போல் டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 சப்ஜெக்ட் படிங்க. 6த்து வந்து குப்தர் இருக்கும். குப்தர் வந்து 6th இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெயின் மேட்ரு 6ல் தான் அதிகமாக இருக்கும். +1ல் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டீப்பாக இருக்கும் அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? 2மே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 2மே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த 5 டாபிக் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அது ஒரு 10 கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஐஎன்எம் வேணும். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 10th புக் ஃபுல்லாக படிங்க. 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 5லேருந்து படிங்க. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டுலேருந்து லாஸ்ட்டில் அது 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 8 டாபிக். சரிங்களா? அதுவும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாளையக்காரர்கள் வருவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 டாபிக். சரிங்களா? அது படிங்க. அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து படிங்க. அது யூனிட் 8ல் அப்படியே கவர் ஆகிடும். அது யூனிட் 8ம் சேர்ந்து கவர் ஆகிடும். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா +2 புக் எடுங்க. சரிங்களா? இப்போ +2 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 யூனிட் படிங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 6 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காந்தி காலகட்டம் வரும். அதுக்கப்புறம் நம்ம நீதி கட்சிலாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. பாளையக்காரர்கள்லாம் அதே பார்த்தீங்கன்னாக்கா 11th லாஸ்ட் யூனிட் படிங்க. நவநீத நாயக்கன்னு சொல்லியிருக்கும். அதே தொடக்க கால ஆங்கிலேயருக்கு எதிர்ப்புகள்னு சொல்லியிருக்கும். அதை படிங்க. அதுவும் பாளையக்காரர்கள் தான். ஸோ இந்த டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இதெல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க +1 புக்கில். தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸஸ் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஏதோ ஒரு சில யூனிட் தான் வந்து மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே கவர் ஆகும் தான். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் எடுங்க. இண்டெக்ஸ் பேஜ் எடுத்தனாலே புறநானூறுன்னு இருக்கும், அகநானூறுன்னு இருக்கும், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து படிங்க. உள்ள புக்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃப்ரண்ட் பேஜ் நமக்கு எதுக்கு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம்? என்ன மேட்ரு இருக்குன்னு சொல்லி தெரியறதுக்கு தான் இண்டெக்ஸே கொடுத்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த டாபிக்லாம் எடுத்து படிங்க அவ்வளோதான். சிலபஸில் இருக்கிறது அது போதும். சரிங்களா? அதை மட்டும் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து முடிங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே படிங்க. இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. சரிங்களா? ஜனவரி ஓரளவுக்கு முடிச்சிருங்க. பிப்ரவரியில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதும் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வந்துட்டே இருப்பீங்க. சரிங்களா? இதை மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச், ஏப்ரல் நமக்கு நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததும்
ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் என்னுடைய பிளான். சரிங்களா? என்னுடைய பிளான் இது. இதன்படி படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியும். யூனிட் டெஸ்ட் எழுதுறத விட ஃபுல் டெஸ்ட் எழுதுறது எவ்வளோ ஒரு இது தெரியுங்களா? அப்படியே கன்டினியூவா எழுதுறீங்கன்னா மேத்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ரீசென்ட்டா இப்ப என்ன எக்ஸாம் நடக்குதோ அதுல 25 கொஸ்டின் அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவேன்னு சொல்லி. நீங்க அத அப்படியே கன்டினியூவா பிராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னாக்க சரியாயிடும். எவ்வளோ ஈஸியா உங்களால பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம் வந்து சீக்கிரம் எழுத முடியும். அதனுடைய நான் குடுக்குற கொஸ்டின் எப்படி குடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எப்படி வந்தாலும் ஈஸியா எழுத முடியும். ஸோ எல்லாமே என்னால எவ்வளோ குடுக்க முடியுமோ அவ்வளவும் குடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். படிக்கிறதும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதும், பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். சரிங்களா? லாஸ்ட் டைம் 10 பேர் ஜாயின் பண்ணி, அது வெளியில ஸ்ப்ரெட் ஆயி நெறைய இதாயிருக்கு. அதனால தான் இந்த முறை ஃப்ரீயாலாம் யாருக்கும் சும்மா ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான்லாம். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்து அது வேற ஒருத்த இது பண்றப்போ, அப்ப எடுத்து எனக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ரூ. 500 கூலிக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலைக்கு போனா கூட ஒரு நாளைக்கு ரூ. 500 வந்துரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ரூ. 2,00,000 சம்பாதிச்சிருப்பேன் நானு. அந்த அளவுக்கு கூட ஒரு பேமெண்ட் இல்லாம, சும்மா ஒரே ஒரு 10 பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து, வேற யாரோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுக்கு குடுக்கணும்? அதுக்கு நான் YouTubeல போட்டிருந்தாலே எனக்கு ஓரளவுக்கு இதா இருக்குமே, ஃபேமஸ் ஆயிருக்குமே. டெஸ்ட் பேட்ச் இந்த முறைலாம் யாரும் ஜாயின் பண்ணலனா கூட பிரச்சனையே கிடையாது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாத ஒண்ணும் பிரச்சனையே கேட்க மாட்டேன். சரிங்களா? ஏன் நீங்க சேரல? இன்னுமே கேட்க மாட்டேன். அழகா விட்டுட்டு போய் என் வேலைய பார்த்துக்க போறேன். அதுக்கப்புறம் படிச்சா படிங்க, படிக்காட்டி போங்க. நான் இதுல வந்த காரணம் பார்த்தீங்கன்னாக்க, 10 வருஷம் படிக்கிறவனும் இன்னமும் பாஸ் பண்ணாம தான் இருக்கான். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் இங்க வந்தது YouTubeக்கு. குரூப் 4 டிஎன்பிசி என்னுடைய இதே கிடையாது. டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசிக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. நான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அது இப்போ வந்துருக்கிறது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்க்கு வந்திருக்கேன். எனக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா, தமிழ் எனக்கு சுத்தமா நானே ஒத்துக்கிறேன். எனக்கு தமிழ் தெரியவே தெரியாது. தமிழ் தெரியாமலே இலக்கணமெல்லாம் இப்படியா அப்படின்னு சொல்லி பாருங்க ஆராய்ச்சி பண்ணி நானா பண்ணது தான் அதெல்லாம். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. ஜிகேல நீங்க எப்படி வேணாலும் சயின்ஸ் கேட்டாலும் சரி, ஹிஸ்ட்ரி கேட்டாலும் சரி. அதெல்லாம் எனக்கு ஈஸியா வரும். சைக்காலஜி கேட்டாலே அதே மாரி தான் வரும். மத்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு அவ்வளோ தமிழ பத்தி சுத்தமா தெரியாது. ஆனா இருந்தாலும் தமிழ் எடுத்து படிக்கிறேன். ஏன்னா தமிழ் அவ்வளோ ஈஸி. நீங்க நெனைக்கிற மாரி தமிழ் ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. தாய்மொழி படிக்கிறது போய் என்ன? அத படிச்சா மட்டும் மார்க் வந்துராது. அதிலேயே 100 கொஸ்டின் வந்து போட்டா மட்டும் உங்களுக்கு 150 மார்க் வந்தா வந்துராது. 260 மார்க் எடுக்கணும் நீங்க. நான் சொல்றது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்க விருப்பம். படிக்கிறத எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? நான் இதுக்கப்புறம் நான் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறேன். 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரியும் இத தான் ஃபாலோ பண்ண போறேன். அந்த கொஸ்டின்ஸும் அப்படியே எடிட் பண்ணி வச்சிட போறேன் நானு. ரெடி பண்ணி வச்சிட போறேன். ஓகேவா? நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா, அது குடுத்துட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுறலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்துக்கலாம். இப்போ டெஸ்ட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22 டெஸ்ட் பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 50 கொஸ்டினா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் 100 கொஸ்டினா பார்த்துருப்போம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெஸ்ட் நம்பர் 23 வந்து பார்க்க போறோம். 23 வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடிமை வம்சத்தை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தியவர் யார்? அடிமை வம்சத்தை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தியவர் யார்? இல்துத்மிஷ். நீ என்னடா இதே கொஸ்டின் குடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சிலபஸே உனக்கு. நான் இப்ப தான் சொன்னேன் இல்லையா? ஹிஸ்ட்ரி அந்த 5 டாபிக் படிச்சா போதும். ஐஎன்எம் ஒரு 8 டாபிக் படிச்சா போதும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 டாபிக் படிச்சா முடிஞ்சு போச்சு. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் 10த் என்ன பண்ண சொல்லியிருப்பேன். ஜியோகிராஃபி 10த் மட்டும் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதிலேயே ஜியோகிராஃபி முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 2 யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு. யூனிட் 9 டாபிக்கே அதுதான் உங்களுக்கு. அது தமிழ்நாடு பேஸ் பண்ணி அததான் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சும்மா பேசிக் டாபிக் தான். நான் இத தான் குடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்டா நீ இந்த டாபிக்கே குடுத்துட்டு கேட்டா, இதுதான் சிலபஸ். இத தெரிஞ்சு படிச்சா நீங்க பாஸ் பண்ண முடியும். லைன் பை லைன் ஸ்கூல் புக்க படிங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் தான் அதிகமா கேட்கிறாங்க. வல்லையர்லாம் கேட்டு ரொம்ப சலிச்சு போச்சு அவங்களுக்கு. சரிங்களா? எத்தன வருஷமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குது, எவ்வளோ எக்ஸாம் நடக்குது. வலையர் எடுத்து எடுத்து அவங்களுக்கும் முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூற்று காரணம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க தான் பிரிப்பேர் ஆகணும். செகண்ட் கொஸ்டின். காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு. காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. பாபருக்கு வந்து நடந்திருக்கும். பாபருக்கும் யாருக்கும் காக்ரா போர் நடந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் போட்டு காக்ரா போர் பாபருக்கும் வேசஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குருவாக விளங்கியவர். சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குருவாக விளங்கியவர் யார்? தாத்தாஜி கொண்டதேவ். 1940 ஹரப்பாவில் அகழ்வாய்வு நடத்தியவர் யார்? 1940 அகழ்வாய்வு நடத்தியவர் ஹாரி எம். வீலர். ஹாரி மார்ட்டிமர் வீலர்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அவர் தான் வந்து அகழ்வாய்வு பண்ணியிருப்பாரு.
நியூ டெக்னாலஜி மண்ணெடுக்கும் முறை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. தேவி சந்திரகுப்தம் என்ற நூலின் ஆசிரியர். தேவி சந்திரகுப்தம் என்ற நூலின் ஆசிரியர் விசாகதத்தர். யூசப் கான் பூலித்தேவரின் முக்கிய 3 கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு. யூசப் கான் பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு 1761 மே 16. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் எழுதப்பட்ட ஆண்டு. சத்யார்த்த பிரகாஷ் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி இது பண்ணியிருப்பாரு. ஸோ அது எழுதப்பட்ட ஆண்டு 1875. தாதாபாய் நவராஜி ஒடிஷா பஞ்சத்தின் காரணமாக எப்பொழுது பொருளாதார ஆய்வு மேற்கொண்டார்? ஒடிஷா பஞ்சத்தின் காரணமாக 1866. வெடிமருந்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வெடிமருந்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1908. மெரினா கடற்கரையை தவிர சுதேசி பற்றிய கூட்டங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கு நடைபெற்றது? அதிகப்படியாக பார்த்தா மெரினா கடற்கரை தான் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மூர் மார்க்கெட். 1917ஆம் ஆண்டு சாம்பிரானில் விவசாயிகள் எத்தனை பங்கு அவுரி விதைக்க நிர்பந்திக்கப்பட்டனர்கள்? எத்தனை பங்கு சவுரி விதைக்க நிர்பந்திக்கப்பட்டனர்கள்? 3 பங்கு. கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் யார்? கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் யார்? குலாம் ஹுசைன். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நேதாஜி பதவியை துறந்த பிறகு காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றவர் யார்? நேதாஜி வந்து எத்தனை வருஷம் காங்கிரஸ்ல தலைவராக இருந்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவர் வந்து எந்த வருஷம் இது வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எத்தனை வருஷம், எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டினா 13 போட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2 கொஸ்டினுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அவருக்கு அப்புறம் வந்தவர் யார்? பதவியேற்றவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் தான் அப்துல் கலாம் ஆசாத் வருவார். மவுண்ட் பேட்டன் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்ற நாள். மவுண்ட் பேட்டன் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்ற நாள் 1947 மார்ச் 22 இது சரிங்களா? 1946 மார்ச் 22 வந்து பொறுப்பேற்றிருந்திருப்பாரு. அரசமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடித்த நாள். அரசமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடித்த நாள் நவம்பர் 26, 1949. அந்த நாள் தான் வந்துட்டு நம்ம அரசமைப்பு நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். கல்கத்தா உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. கல்கத்தா உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1774. மனித உரிமைகளின் உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. மனித உரிமைகளின் உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 30. இந்திய அரசமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர். இந்திய அரசமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள இடைக்கால தடை ஆணைகள் எந்த நாட்டை பின்பற்றி இயற்றப்பட்டது? நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள இடைக்கால தடை ஆணைகள் எந்த நாட்டை பின்பற்றி இயற்றப்பட்டது? பிரிட்டன், யுனைடெட் கிங்டம். ஒடியாவை ஒரியா என்ற மாற்றம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம். ஒடியாவை ஒரியா என்று மாற்றம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் என்ன? 96. மின்னோட்டத்தின் SI அலகு. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். அனைத்து விண்மீன்களும் எந்த வாயுவினால் நிரப்பப்பட்டுள்ளன? அனைத்து விண்மீன்களும் எந்த வாயுவால் நிரப்பப்பட்டுள்ளன? ஹீலியம் கேஸ். இரத்த சிவப்பணுக்கள் பற்றி ஆய்வில் பயன்படுத்தப்படுவது. இரத்த சிவப்பணுக்கள் பற்றி ஆய்வில் பயன்படுத்தப்படுவது ரேடியோ கால்சியம்.
வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது. வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது எது? நிக்கல். பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. பூக்கும் தாவரம் சூரியகாந்தி, பூவா தாவரம் ரிக்ஷியா. உலகில் உயரமான சிகரங்களில் இமயமலை மட்டும் எத்தனை உயரமான சிகரங்கள் உள்ளன? இமயமலையில் மட்டும் எத்தனை உயரமான சிகரங்கள் உள்ளன? உலகில் எத்தனை உயரமான சிகரங்கள் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதில் வந்து 9 சிகரம் பார்த்தீங்கன்னா இமயமலையிலே இருக்கும். உலகத்திலே உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த இந்திய அமைவிடம் சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா. நம்ம இது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த எவரெஸ்ட் வந்து எந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அதே போல கேட்டோ, கேட்வின் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த கேட்டோன்றது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 26ன்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எது? தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம். தீபகற்பம்னா சொல்லியிருப்பேன். 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதி தான் தீபகற்பம். நம்ம வந்து தீபகற்பத்தில் இருக்கோம். நம்ம பக்கம் ஏன்னா கீழே இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வங்காள விரிகுடா, மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரபிக்கடல் இருக்குது. நம்மலாம் தீபகற்ப பகுதியில் தான் வந்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுனா ஆனைமலை. இந்த ஆனைமலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் இந்தியா எவ்வளவு மழையை பெறுகிறது? இந்தியா எவ்வளவு மழையை பெறுகிறது? தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் இந்தியா எவ்வளவு மழையை பெறுகிறது? 28. நான் கொஸ்டின் நம்பர் சொன்னேன் சரிங்களா. 75%. தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? தென்மேற்கு பருவக்காற்று இது என்ன? மேற்கு பக்கம். இது என்ன? தெற்கு பக்கம். இங்கேருந்து வீசக்கூடிய இதுதான் தென்மேற்கு. தென்மேற்குனா இதுதான். இங்கேருந்து வீசக்கூடிய காற்று நேராக போய் இமயமலையில் மோதும். இங்கே மோதி அங்கே இருக்கக்கூடிய பனியெல்லாம் உருகி ஆவியாகி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்றடிச்சு தான் மழை வந்து பெய்யும் சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் பெய்யுது. நான் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சால் புயல் வந்துச்சு. எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. திருவண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுட்டு போச்சு. திருவண்ணாமலையிலலாம் மழை சரிஞ்சிச்சு. கிருஷ்ணகிரிலாம் பஸ் ஏரிலாம் மூழ்கிச்சு இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். வடக்கு இங்கே இருக்குது, கிழக்கு இருக்குது சரிங்களா. இங்கே வீசக்கூடிய காற்று மூலிமா இங்கே இருக்கக்கூடிய வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புயல் வந்து உருவாகும் சரிங்களா. அது மூலிமா தான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லி சொல்கிறோம். பாகிரதியில் பல்நோக்கு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட தெகிரி அணையின் மூலம் பயன்பெறும் மாநிலம் எது? தெகிரி அணையில் பாகிரதி பல்நோக்கு திட்டம் மூலிமா கட்டப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து எனக்கு எந்த மாநிலத்துக்கு யூஸ் ஆகுது? உத்தரகாண்ட். சாகி சாலையை அமைத்தவர் யார்? சாகி சாலையை அமைத்தவர் யார்? ஷெர்ஷாசூரி. விளம்பி நாகனார் என்பதன் பொருள் என்ன? விளம்பி நாகனார் என்பதன் பொருள் என்ன? நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர். அமலன் என்று அழைக்கப்படுபவர். அமலன் என்று அழைக்கப்படுபவர் ராமர். இலக்கண குறிப்பு தருக. மின் சினை. மென்மை குடல் சினை. சினையான உறுப்பு. மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்மையா இருக்கு, கண்ணு வந்து மென்மையா இருக்கு, காது வந்து மென்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பண்பு குறிப்பிடுறாங்க. பண்பு தொகை. நாலடியாரில் உள்ள முதல் இயல் என்ன? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் நம்ம வெளியிருந்து எடுக்கிறோம். அவ்வளோதான். நாலடியாரில் உள்ள முதல் இயல் என்ன? துறவியல். கலித்தொகையில் முல்லைத்திணை பற்றி சோழன் நல்லுறுத்தினார் எத்தனை பாடலை பாடியுள்ளார்? 17. இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் போன்ற மக்கள் எந்த திணையில் வாழ்ந்த மக்களாவர்? முல்லை. பிரித்து எழுதுக. இவைதாயினும் ஈவதாயினும். ஈவது கூட்டல் ஆயினும். பொருள் தருக. விரிச்சினா நற்செயல். இலக்கண குறிப்பு தருக.
தன் மணல், தன் மணல், தன்மை கூட்டல் மணல், பண்பு தொகை. புகார் நகரில் தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் யார்? தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் மாதவி. பாப்பா பாட்டு என்ற நூலின் ஆசிரியர்? பாப்பா பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர்? இவரும் அரசவை கவிஞர் தான், ஆனா பின்னாடி வந்தவர். ஃபர்ஸ்ட் வந்தது யாரோ நாமக்கல் கவிஞர். கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் யார்? கண்ணதாசன். இலக்கண குறிப்பு தருக. உருண்டது, உருண்டதுன்னா அது அது இதுன்னு சொல்லி எதை சொல்லுவோம்? பால் வந்து உருண்டதுன்னு சொல்றோம். பால் வந்து உருண்டுச்சு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? உருண்டது அப்படின்னா சிங்கிள். அது என்ன வந்துச்சுன்னா உருண்டன அப்படின்னு கேட்டாங்க, பல பந்துகள் வந்து உருளுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? உருண்டது அப்படின்னா ஒரே ஒரு பால். சரிங்களா? அப்போ ஒருமை. ஒன்றன் பால் வினைமுற்று, ஒன்றன் பால் வினைமுற்று. வைல்ட் விண்ட் என்பதன் தமிழ் சொல்? வைல்ட் விண்ட் என்பதன் தமிழ் சொல் சுழல் காற்று. புரட்சி கவி என்ற குறுங்காவியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் என்ற உரைநடை நூலை இயற்றியவர் யார்? ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் என்ற உரைநடை நூலை இயற்றியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். மாதர் முகம் போல் ஒளிவிட அல்லேல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? மாதர் முகம் போல் ஒளிவிட அல்லையேல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? திருக்குறள். கொன்றான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கொன்றான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கொல். எழில் விருத்தம் என்ற நூலின் ஆசிரியர்? எழில் விருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர்? இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? போதஞ்சேந்தனார். பொருள் தருக. இளவல், இளவல்னா தம்பி. இலக்கண குறிப்பு தருக. பிடி பசி. பிடினா பெண் யானை. சரிங்களா? பிடினா பெண் யானை. அதுக்கு வந்து பசிக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிடினது பசி. பிடினது பசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிடிக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிடினது பசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அது இதுன்னு முடியுதா? அப்போ ஐ ஆள்கு இன் அது கண். அது அது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை உருபு. ஆறாம் வேற்றுமை உருபு. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். பொருள் தருக. அறிவு எனப்படுவது. அறிவு எனப்படுவது என்ன? அறிவில்லாதார் சொல் பொறுத்தல் என்பதே அறிவுறுதல் எனப்படும். ஊரான், மகிழ்நன் போன்ற மக்கள் எந்த துணைக்குரிய நிலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆவர்? ஊரான், மகிழ்நன். மருத நில மக்கள். 2024 குரூப் 4 கொஸ்டின் இதுதான். The 400 Songs of War and Wisdom, an Anthology of Poem from Classical Tamil the புறநானூறு என்ற தலைப்பில் புறநானூற்றை மொழிபெயர்த்தவர் யார்? என்று மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல். ஆர்ட். பொருள் தருக. சொவ்வல். சொவ்வல்னா தோல். எந்த தோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? இதே கூட டபுள் ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். இந்த தோல் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இந்த தோல்னா நம்ம உடம்பு மேல இருக்கிற தோல். இந்த தோல் வேற. இலக்கண குறிப்பு தருக. நல்லுரை. நன்மை கூட்டல் உரை, பண்பு தொகை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் யார்? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் யார்? மணிமேகலை. புதிய ஆத்திச்சுடி பாடலை பாடியவர் யார்? புதிய ஆத்திச்சுடி பாடலை பாடியவர் பாரதியார். நிலை சு முத்துவனுக்கு அறிவியல் ஆத்திச்சுடி வந்து பாடியிருப்பார். அதே போல ஔவையார்.
ஔவையார் வந்து பாருங்க ஆத்திச்சூடி பாடியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அது வந்து பாருங்க நான் சொல்லியிருப்பேன். ஔவையார பொறுத்தவரைக்கும் ஒரே ஔவையார் வந்து கிடையாது. கொன்றை வேந்தன், மூதுரை, ஆத்திச்சூடி இதெல்லாம் எழுதின ஒரு ஔவையார் வேற. சங்க காலத்துல அதியமான் கிட்ட ஒர்க் பண்ணாங்க இல்லையா? அமைச்சரா ஒர்க் பண்ணாங்க இல்லையா? அவங்க தூது சென்றாங்க இல்லையா? அந்த ஔவையார் வேற. பர்சன் வந்து டிஃபரெண்ட் பர்சன்ஸ். நாமக்கல் கவிஞர் என நாமக்கல் கவிஞர் என்ன விருது வாங்கியுள்ளார்? நாமக்கல் கவிஞர் என்ன விருது வாங்கியுள்ளார்? பத்ம பூஷன். தனது திரை இசை பாடல்கள் மூலம் மெய்யியலை எதை எடுத்துட்டு போறேன்னா மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? கண்ணதாசன். இலக்கண குறிப்பு தருக. போனது போனது அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. போனது அப்படின்னு கேட்டாங்க ஒன்றன் பால் வினைமுற்று. டொர்னடோ டொர்னடோ என்பதன் தமிழ் சொல் என்ன? சூறாவளி. ஆட்டநந்தி ஆதிமந்தி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். திங்களை பாம்பு கொன்றற்று திங்களை பாம்பு கொன்றற்று என தொடங்கும் குறளில் எதை பற்றி குறிப்பிடப்படுகிறது? அதை பற்றி குறிப்பிடப்படுகிறது. திங்கள்னா நிலவு. திங்கள்னா நிலவு அப்படின்னா என்ன? சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க திருக்குறள்ல. தமிழ்நாடு நம்மாழ்வாரம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். காத்த என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கா. வணங்காமுடி என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? வணங்காமுடி என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? கண்ணதாசன். ரஷ்யா சுல்தானுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த இத்தியோப்பிய அடிமை யார்? ரஷ்யா சுல்தானுக்கு நிர்வாகத்தில் உதவிய எத்தியோப்பிய அடிமை யார்? ஜலாலுதீன் யாதவ். ஜலாலுதீன் யாகத். காக்ரா போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர். முன்னே கொஸ்டின் கேட்டிருப்பேன். நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுதான் கொஸ்டின் கேட்டது. காக்ரா போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? முகமது லோடி. சிவாஜிக்கு குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாக பயிற்சிகள் போன்றவற்றை அளித்தவர் யார்? தாதாஜி கொண்டதேவ். அவர் தான் ஆசிரியர் மற்றும் குரு இல்லையா? பாகிஸ்தான் ஈரான் பகுதியில் அமைந்த சிந்துவின் எல்லை என்ன? பாகிஸ்தான் ஈரான் பகுதியில் அமைந்த சிந்துவின் எல்லை என்ன? சட்கா ஜெண்டர். சட்கா ஜெண்டர். அலகாபாத்தூன் கல்வெட்டு எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத்தூன் கல்வெட்டு எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது? சமஸ்கிருதத்துல. அவங்க என்னதான் வந்து பண்ணா பிராகிருத மொழி யூஸ் பண்ணியிருந்தாலும் பாலி மொழி யூஸ் பண்ணியிருந்தாலும் சமஸ்கிருத மொழி வந்து பண்ண முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே போல இதை பொறிச்சவர் யார்? எந்த மன்னனை பற்றி குறிப்பிட்டு பொறிச்சிருக்காரு? எத்தனை வரிகள்ல குறிப்பிட்டிருப்பாரு? என்ன லாங்குவேஜ், அதாவது என்ன வரி வடிவம், என்ன லாங்குவேஜ் வரி வடிவத்தை வந்து யூஸ் பண்ணாரு? மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டிருங்க. 75ன்னு போட்டு கமா போட்டு ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா கமா போட்டுருங்க. 2வது கொஸ்டின் கமா போட்டு அப்படியே போட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுறேங்க. பூலித்தேவரின் நெற்கட்டும் சேவல் பகுதியை கேப்டன் கேம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு? கேப்டன் கேம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1767. 64ல் வந்து பாருங்க ஓடி போயிட்டுருப்பாரு. 64ல் ஓடி போயிட்டுருப்பாரு. ஸோ நம்ம இவரை வந்து யூசப் கானை பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க இல்லையா? தூக்கில் போட்டதுக்கப்புறம் வருவார். சரியா? அதுக்கப்புறம் 61லேயே போயிடுவார். 61லேயே போயிட்டு 64ல் யூசப் கான் இறந்ததுக்கப்புறம் வருவார். வந்து கோட்டையெல்லாம் கைப்பற்றி 67 வரையும் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் கேப்டன் கேம்பல் வந்து பண்ணிருக்க அவரை துரத்தி அடிச்சிருவாரு. ஆரிய சமாஜம் எந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்ததாக காணப்பட்டது? எந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்ததாக காணப்பட்டது? பஞ்சாப். மதராஸ் பஞ்சத்தின் போது அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? மதராஸும் சரி ஒடிசாவும் சரி 1866 தான் வந்திருக்கும். அப்போ அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? லிட்டன் பிரபு.
பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1907. சுதேசி காலங்களின் போது சுதேசி காலங்களின் போது பொது இடங்களில் ஐரோப்பியர்களை மாணவர்கள் எந்த முழக்கத்துடன் வாழ்த்தினார்கள்? வாழ்த்திருப்பாங்க. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லிட்டு வாழ்த்திருப்பாங்க. காந்தி இந்தியா திரும்பிய ஆண்டு. காந்தி இந்தியா திரும்பிய ஆண்டு 1915 ஜனவரி 9. இந்த ஜனவரி 9 2024 குரூப் 4ல கேட்டிருப்பாங்க கொஸ்டினா. ஸோ இந்த ஜனவரி 9 என்பதை என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அது வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா வருஷம் வருஷமே வந்து பாருங்க அந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. 81 சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சௌரி சௌரா வழக்கில் 172 172 பேருக்கு மரண தண்டனை வழங்கியவர் யார்? மரண தண்டனை வழங்கியவர் யார்? H.M. Holmes. H.M. Holmes தான் வந்து வழங்கியிருப்பாரு. ஸோ இந்த சௌரி சௌரா வந்து பாருங்க யூபியில் வந்து இருக்கும். யூபியில் வந்து இருக்கும் இல்லையா? 22 காவலர்கள் வந்து பாருங்க எரிச்சு கொண்டு இருப்பாங்க. நான் அந்த படம் கூட சொல்லியிருப்பேன் ரீசெண்டாக. அந்த படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க, மிட் நைட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அதில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த சௌரி சௌரா நிலவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி. இந்திய பிரிவினையின் போது எந்த 2 மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது? இந்திய பிரிவினையின் போது எந்த 2 மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது? பஞ்சாப் மற்றும் வங்காளம். பஞ்சாப் வந்து பாருங்க கிழக்கு பஞ்சாப் வந்து நம்ம கிட்ட இருக்கும். மேற்கு பஞ்சாப் வந்து பாருங்க பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சு. சரிங்களா? சிந்து சமவெளியிலே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான். கிழக்கு வந்து நம்ம கட்டியும் மேற்கு வந்து பாருங்க அவங்க கிட்ட போயிட்டு இருக்கோம். அதே போலதான் இங்க வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கு இல்லையா? வங்காளதேசம். இந்த வங்காளதேசம் என்ன பண்ணா 2ஆ பிரிச்சாங்க. ஒன்று வந்து பாருங்க கிழக்கு வங்காளத்தை வந்து பாருங்க பாகிஸ்தான் கிட்டையும் மேற்கு வங்கம் இன்ன வரைக்குமே நம்ம அந்த பேரை மாத்தாதான் வச்சுட்டு இருக்கோம். மேற்கு வங்கம் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த மேற்கு வங்காளம் தான் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வங்காளம். கிழக்கு மேற்குன்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுதான். சரிங்களா? மேற்கு வங்காளம் நம்ம கிட்டையும் கிழக்கு வங்காளத்தை வந்து பாருங்க பாகிஸ்தான்கிட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிதான் இந்த 62 போர்லாம் வரும் இல்லையா? சீனா போர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கதேசம் பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள ஒரு தனி நாடாக அறிவிச்சிருப்பாங்க நம்ம இந்திய அரசு ஹெல்ப் பண்ணி அவங்க தனி நாடாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? டிராப்டிங் கமிஷன் ஹெட் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள நீதி சீராய்வு எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா. நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள கூட்டாட்சி விதிகள் அரசு சட்டம் மூலம் எடுக்கப்பட்டது. கூட்டாட்சி விதிகள் எந்த அரசு சட்டம் மூலம் எடுக்கப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டம். பொருட்கள் மற்றும் சேவை வரி என்பது எந்த சட்டத்திருத்தம் மூலம் உருவாக்கப்பட்டது? ஜிஎஸ்டி என்பது 101வது சட்ட திருத்தம் மூலம் 2017ல எந்த டேட்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ல வந்து போனாக்கா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து எப்போ அறிமுகப்படுத்துறாங்க, எப்போ வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. எந்த டேட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. ஓர் இருண்ட இரவில் தோராயமாக எத்தனை விண்மீன்கள் நமக்கு வெறும் கண்ணில் தெரியும்? 3000 நட்சத்திரம் வந்து எனக்கு வெறும் கண்ணில் வந்து பார்க்க முடியும். எலும்பு வளர்ச்சிக்கான கால்சியம் தேவையை கணக்கிட பயன்படுவது என்ன? கால்சியம், ரேடியோ கால்சியம். நறுக்கி வைக்கப்பட்ட ஆப்பிள்கள் என்ன நிறத்தில் மாறும்? பழுப்பு நிறத்தில் மாறும். மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து அதுக்கு நீ யாராவது வாங்கி சாப்பிட்டு போறீங்க. எப்சம்
சும்மா ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் குறைஞ்சிரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மெடிசின்ஸ எடுக்கிறத தவிருங்க. மெடிசின்ஸ எடுக்க தவிர்க்கிற பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய அடிமையாக மாட்டீங்க. சும்மா காய்ச்சல் வந்தா போயிறது. போயிட்டு ஊசி போட்டுக்கிட்டு இதோ இன்னைக்கு நேத்துலருந்து எனக்கு தலைவலி, ஜுரம். இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போல ஒரு மாத்திரை போட மாட்டேன். ஏன்னா நான் அப்படிதான். ஏன்னா அது விட்டீங்கன்னா அதுவா வரும், அதுவா போயிரும். இன்ன வரைக்குமே சளின்றதுக்கு ஒரு மருந்தே கண்டுபிடிக்கல. நம்ம ஆள் என்ன பண்றான், சளி வந்ததும் ஊசி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறது. போயிடுவாங்கன்னு போட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் தான் மருந்தே தவிர, குணப்படுத்துறதுக்கு மருந்து இன்னும் எதுக்குமே கண்டுபிடிக்கல. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மெடிசின்ஸ்க்கு அடிக்ட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு. இப்ப இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஏன் இப்பலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து 50 வயசு கூட தாண்ட மாட்டேன்றான் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் மெடிக்கல் இஷ்யூஸ் தான். நீங்க மருந்துன்றத யூஸ் பண்ணாதீங்க. சும்மா சும்மா போய் டேப்லெட் போடுறது, எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறது, ஊசி போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு அழகா துளசி இருக்கா, துளசி, இஞ்சி கஷாயம் வச்சு குடிங்க. இந்த குளிர் காலத்துலலாம், மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு ஃபீவர் வரும். ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க. கசாயம் குடிங்க. நிலவேம்பு கசாயம் குடிங்க. அதெல்லாம் இயற்கை பொருள் எடுத்துக்கங்க. அதுதான் பெஸ்ட்டு. கங்கோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் உருவாகும் இடம். கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் பனியாறுகள் உருவாகும் இடம் எது? இமாத்ரி இமயமலை. இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி. இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி. லடாக். பின்னடையும் பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுவது. பின்னடையும் பருவக்காற்று என்பது இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா? வடகிழக்கு பருவக்காற்று. இயர் எண்ட்ல வந்து வரும். பீகார், நேபாளம், கோஷி ஆறுகள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயன்படுகிறது? பீகார், நேபாளம், கோஷி ஆறுகள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயன்படுகிறது? கோஷி. உலகின் நீண்ட இரண்டாவது சாலை வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட நாடு எது? உலகின் நீண்ட இரண்டாவது சாலை வலையமைப்பினை கொண்ட நாடு எது? நமது இந்தியா. அவ்வளோதான் 100 கொஷின் முடிஞ்சிச்சு. நான் கேட்ட கொஷின் நிறைய கேட்டிருக்கேன். அவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் கேட்குற கொஷின்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கொஷின் கொடுத்துட்டு ஏன்னு கேட்டால் இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி படிச்சு வச்சுருக்கோம். சும்மா ரிவிஷனுக்காக தான் இந்த ஒன்லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் நல்லா போகும். ஏன்னா நமக்கு அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலே அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்டர்ஸ் வந்து நான் டேரெக்டாக கொஷின் கொடுத்தா அது பிரச்சனையே இல்லையே. நீங்கள் டெஸ்ட் எழுதுவே வேணாவே சும்மா இருக்கிற மாதிரி இருக்குமே. ஒரு சில தப்புக்கள்லாம் குடுக்குறது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல இங்க வந்து எங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் ஜிகேல வந்து கொஸ்டின் எடுத்திருப்பேன். இங்க ட்விஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி தான் வந்து கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒண்ணு பார்த்துருப்போம்ல, யுகே, யுஎஸ்ன்னு சொல்லி குடுத்துருப்பேன். அதுக்கே நெறைய பேருக்கு டிஃபரெண்ட் தெரியாது. அரசமைப்பு சட்டம் யுகேலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டாங்கன்னாக்கா, ஓ! ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க கூற்று காரணத்துல. ஆனா எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அரசமைப்பு சட்டம் என்பது யுஎஸ்ஏ, அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ட்விஸ்டட் வந்து அதுதான். அந்த ட்விஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரெடியா இருங்க. படிங்க ஃபர்ஸ்ட்டு படிச்சு முடிச்சுருங்க. 2 மாசத்துல கிளியரா படிச்சு முடிச்சுருங்க. ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எக்ஸாம்லாம் விட்டாக்க 2 வருஷம் வந்துரும். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். படிக்கிறதுக்கான வழிய பாருங்க. அடுத்த டெஸ்ட்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.